டேய் மச்சான், என்னடா ரொம்ப பெரிய யோசனையா இருக்கு, என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லடா, ரொம்ப ஒரு பெரிய யோசனையா இருக்கு. அதாவது நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்னு இருந்தேன். கவுன்சிலிங்ல போனா ஃபீஸ் வந்து குறையும் சொன்னாங்க, மேனேஜ்மென்ட்ல போனா ஃபீஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே குழப்பமா இருக்கு. நான் விசாரிச்ச அளவுக்கு கவுன்சிலிங் மேனேஜ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜ் ஃபுல்லா ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன பண்றதே தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. டேய் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா, வருஷம் இது எல்லா பேத்துக்கும் நடக்கிறது தான். அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அதாவது 50,000 ரூபாய், NBA அக்ரிடேஷன் எல்லாம் 50,000 ரூபாய், NBA அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா 55,000 ரூபாய். இதுதான் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னா அதர் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீ கவுன்சிலிங் மூலமா போனாலும் சரி, இல்ல மேனேஜ்மென்ட் கோட்டா நீ போட்டாலும் சரி, ஃபீஸ் வந்து காலேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன மாறும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் நாங்க இந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம், நாங்க இந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம், அதனால இவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம், அவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம்னு சொல்லுவாங்க. அப்ப நீ டயர் 1 காலேஜ், முக்கியமா நீ பிரைவேட் காலேஜ் போன அப்படின்னா எப்படினாலும் மினிமம் ஃபீஸ் ஆசோட சேர்த்து 2.5 லட்சம் ரூபாயில இருந்து மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் இருக்கு. சரியா? அதனால எப்பயுமே காலேஜ் நீ போகும்போது என்ன பண்ணணும் மச்சான், எப்பயுமே நல்லா விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு எப்பயுமே காலேஜுக்கு நீ ஒரு காலேஜ் போய் அங்க இருக்க அந்த பசங்கள்ட்ட, சீனியர் பசங்கள்ட்ட நீ விசாரிச்சனா அவங்க கரெக்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவாங்க. நீ காலேஜ்ல பாக்குற வெப்சைட்லயும் சரி, நீ காலேஜுக்கு போன் பண்ணி விசாரிச்சாலும் சரி, அவங்க உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்பயுமே சொல்ல மாட்டாங்கடா. அதனால ரொம்ப யோசிக்காத, ஒரு 3-4 காலேஜ் போய் ஏறி இறங்கு, அங்க இருக்க பசங்கள்ட்ட பேசு, அவங்க கரெக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுவாங்க.